தமிழாக்கள திருத்தின கனடா பொடியனுண்டு லைக்குகள் குறைஞ்சு போக பார்வைகள் மலைஞ்சு போக அற்ப பார்வைக்காகவும் சொற்ப லைக்குக்காகவும் தமிழாக்களை தப்பா கதைக்கிறதையே வேலையா வச்சிருக்குது அப்போ வெளிநாட்டிலேயே பிறந்து வெளிநாட்டுக்காரனுடைய தெரிஞ்சு ஏசியிலேயே வளர்ந்த பொடியனுக்கு தமிழ் மொழியும் ஒழுங்கா தெரியாது, தமிழண்ட வலியும் ஒழுங்கா புரியாது. போர்ல நொந்து போய் உயிரை காப்பாற்ற கப்பல்ல ஏறி போய் நாடு நாடா அலைஞ்சு போய் ஏதோ ஒரு நாட்டுல அகதியா போய் ஓடி ஓடி உழைச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து இன்றைக்கு முளைக்கிற 10 ரூபாயில நாட்டுல பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு பகுதி அனுப்புற அந்த தமிழாக்களை பற்றி உனக்கு தெரியாத. கழுத்தை பிடிச்சு சண்டை பிடிப்பானுகள், கதவு தட்டி வீட்டுக்குள்ள போனா விருந்து வச்சு வயிறு நிறைப்பானுகள், அந்த தமிழாக்களை பற்றி உனக்கு தெரியாதப்பு. ஆளையால் சண்டை பிடிப்பானுகள், சக தமிழ் அழிஞ்சு போக மட்டும் நினைக்க மாட்டானுகள், அந்த தமிழாக்களை உனக்கு தெரியாதப்பு. சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல உறவுகளோட உயிருக்கு உயிரா இருந்த தமிழாக்களை உனக்கு தெரியாதப்பு. அந்த உறவுகளை கொண்டோன்னு உயிரை கொடுக்கவும் சரி உயிரை எடுக்கவும் சரி துணிஞ்ச தமிழாக்களை பற்றி உனக்கு தெரியாது. தமிழ் ஆக்களுக்காகவே தன் வம்சத்தையே சமர்ப்பணம் செய்ய ஒரு தலைவன் வரலாறு உனக்கு தெரியாதப்பு. சிம்முக்கு போங்கோ சிம்முக்கு போங்கோ சிம்முக்கு போங்கன்னு கூவரியே கடல் பட தரப்பட வான்பட நடத்தி அகிலத்தையே அதிர வச்சவன் தமிழாக்கள், அவன் சிம்முக்கு போனவனாடா. தன் உடம்ப வெடிகுண்டாக்கி வெடிச்சு சிதறானே அந்த தமிழாக்கள் சிம்முக்கு போனவனாடா. 12 தினங்கள் பச்சை தண்ணி பல்லில படாம தமிழ் ஆக்களுக்காகவே உயிர் நீத்தாரே தியாக செம்மல், அவர் சிம்முக்கு போனவராடா. தமிழண்ட வீரம் உடல்ல இல்லை அப்பு, உள்ளத்துல இருக்குது அப்பு. முதல் தமிழ ஒழுங்கா படி, தமிழண்ட வரலாற படி, அதுக்கு பிறகு தமிழனை பற்றி பேசு. மறுபடியும் சொல்றேன், தமிழண்ட வீரம் உடல்ல இல்லை அப்பு, உள்ளத்துல இருக்குது அப்பு. தமிழாக்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? தமிழாக்கள் என்றதே சிறப்பு தானப்பு. சிந்தித்து செயலாற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு.